إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அருளன்பு பண்பின் அளவற்ற உங்கள் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிக்கரலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது தமிழில், சந்தர்ப்பம் என்பது. இதை வாய்ப்பு என்றும் சொல்வார்கள், ஆங்கிலத்தில் சான்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கான தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்கிறார்கள். சந்தர்ப்பம், சான்ஸ், வாய்ப்புக்காக தேடி அலைந்தவர்கள் உண்டு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க, என்னுடைய நடத்தையை கவனியுங்கள், என்னுடைய பேச்சை கவனியுங்கள், என்னுடைய அணுகுமுறையை கவனியுங்கள், அதற்கு பின்னாடி நீங்க முடிவு பண்ணுங்க. என்னுடைய விஷயத்துல வாய்ப்பே கொடுக்காம நீங்க பாட்டுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணா எப்படி, என்னை எப்படின்றத நீங்க பார்க்காமலேயே என்னை நீங்க இன்டு பண்ணிட்டா எப்படி என்று சந்தர்ப்பத்திற்காக, தங்களுடைய வாய்ப்பிற்காக மக்கள் உலகத்தில் அவரவர்களுடைய துறையில் ஓடி ஆடி தேடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் தெருவில் விளையாடக்கூடிய நேரத்தில் கூட, கிரிக்கெட் விளையாடும் போது திடீரென்று பவுலர் ஃபுல் டாஸ் பால் போடுவார். இப்படி ஃபுல் டாஸ் பால் வரத பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், உடனே பேட்ஸ்மேனுடைய டீம் எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல, டேய் என்னடா டேய் ஃபுல் டாஸ்ரா, நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அதை சிக்ஸ் அடிச்சிருப்பேன்டா, மறுபடியும் அவன் போடுவானா, என்ன சான்ஸ் நீ மிஸ் பண்ணிட்ட, எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ நழுவ விட்ட என்று விளையாட்டு துறையில் கூட சிறு பிள்ளைகள் கூட தங்களுக்கு வரக்கூடிய ஃபுல் டாஸ் பால் என்பது ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. இப்ப திடீரென்று பேட்ஸ்மேன் தூக்கிட்ட, அப்படி பழ மாதிரி வரக்கூடிய கேட்ச் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்ட, ஒட்டுமொத்த ஃபீல்டரும் சேர்ந்து அவன் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க.
எப்படிப்பட்ட கேட்ச போய் நீ விடுறியடா, அப்படி இப்படி ஆச்சா போச்சா. வாய்ப்பை நழுவ விடுபவர்களை அங்கு இருக்கக்கூடியவர்கள் திட்டுவதும் அவர்களை பழிப்பதும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் நான் சரியாக செய்திருப்பேன் என்று சொல்வதும், இது போன்று ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய துறையில் தங்களுக்கான வாய்ப்பை, தங்களுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போன்றுதான் உலகத்தில் பொதுவாகவே ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தர்ப்பத்தை நழுவ விட்டதற்கு பின்னால் நீங்கள் புலம்புவீர்கள், ஆனால் அந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்காது. ஒரு அரபு கவிஞர் படிக்கிறார், லைத ஷபாப யஊது, என் வாலிபம் மீள வேண்டுமே. ஆனா மீளுமா? வாலிபம் எப்படி மீளும்? வாலிபம் மீளாது. இதை குர்ஆனில் பலதரப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வெவ்வேறு விதமாக பேசி காட்டுகின்றார். புரிந்தவர்கள் புத்திசாலிகள் புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன், ஹதீஸ் சந்தர்ப்பங்களை பற்றி மிக அழகாகவும் ஆழமாகவும் மிக தெளிவாகவும் பேசி காட்டுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சிறு சஹாபாக்கள் முதலில் வந்து அமர்ந்தால் பின்னால் வருபவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் எழுந்து செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்தை பிடிப்பதற்காக முன்னால் வந்தோம், எங்களுக்கு தான் இந்த இடம். தொழுகையை அல்லாஹ் தஆலா அப்படினா ஆக்கி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவியிலும் இப்படித்தான். சிறு சஹாபாக்கள் முதல் சஃபிற்கு வந்து விட்டால் பின்னால் வருபவர்கள் பெரிய சஹாபாக்களாக இருந்தாலும் பின்னால் செல்ல மாட்டார்கள். இது எங்களுடைய சான்ஸ், எங்களுக்கானது, எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு முறை வலப்பக்கம் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் சிறு சஹாபாக்கள், இடப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் மூத்த சஹாபாக்கள், அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னுல் கத்தாப், அதே போன்ற அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இது போன்ற சஹாபாக்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இங்கு சிறு சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பாத்திரத்தில் பால் அன்பளிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வலது பக்கத்திலிருந்து துவங்குவார்கள். ஆனா இப்படி பார்க்கிறாங்க எல்லாம் பொடி சஹாபாக்கள். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெரும் சஹாபாக்கள். இந்த பக்கம் இருப்பவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்து கொள்ளவா என்று அனுமதி கேட்கிறாங்க. நான் இங்க இருந்து கொடுக்கவா, பெரியவங்களாச்சு கண்ணியம் கொடுக்கணுமே என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, நோ சான்ஸ், நீங்க கொடுக்க கூடாது. இல்லைன்னா உங்களுடைய வழிமுறை என்னவோ நீங்க துவங்குங்க. உங்களுடைய வலது பக்கத்தில் இருந்து துவங்கக்கூடியது எதுவோ அதை நீங்கள் ஆரம்பிங்கள். நீண்ட நெடிய ஹதீஸ், நான் ஷார்ட்டா சொல்றேன், இங்கிருந்து நீங்கள் துவங்குங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி பிகைரி ஹிசாபின் 70000. நாளை மறுமை நாளையில் 70000 சஹாபாக்கள், 70000 நபர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, 7,00,000 மக்கள், 7,00,000 மக்கள் சொர்க்கம் செல்வார்கள் கேள்வி கணக்கில்லாமல். கொடுப்பனைவாதிகள் யார்? எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கேரக்டர் சொன்னாங்க, லா யஸ்தர்கூன் வலா யக்தவூன் வலா யதகய்யரூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் கை ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், கை ஜோசியம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் மந்திரித்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பறவை ஜோசியமும் பார்க்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குல் வைப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள். இப்ப இந்த ஹதீஸை சொல்லி முடிச்ச உடனே உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த 70000 நபர்களில் நானும் ஒருவனாக ஆவதற்காக நீங்கள் எனக்காக துஆ கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி உடனே துஆ கேட்டாங்க, அல்லாஹ் உங்களையும் அவரில் ஒருவனாக ஆக்குவானாக. எல்லா சஹாபாக்களும் ஆமீன் சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு சஹாபி எழுந்தார், அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் அந்த 70000 நபர்களில் ஒருவராக ஆக்குவதற்காக துஆ கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபகத் உகாஷா. உகாஷா முந்தி விட்டார், சான்ஸ் முடிஞ்சு போச்சு, போட்டா खत्म, உட்காருங்க, உங்களுக்கு கிடையாது, துஆ செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஆர்வப்பட்டு எழுந்தாரே, அந்த 70000 நபர்களில் நான் ஒருவனாயினும் துஆ
துவா கேட்டுட்டாங்க. அதை பார்த்து விட்டு இரண்டாவதாக ஒருவர் எழுந்தார். அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யல, உட்கார சொல்லிட்டாங்க. இல்லங்க, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சந்தர்ப்பம் என்பது திடீரென்று ஒரு முறை முதலாவது நபருக்கு கிடைக்கும். பின்னால் 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 இருப்பவருக்கு நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். 3 நபர்கள் சேர்ந்து 1960 நிலவுக்கு சென்றார்கள். நிலவுக்கு சென்றதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் துணை, அவர் மெயின் கிடையாது, துணையாக சென்றவர். மெயினாக சென்றவர் அங்கு சென்ற அவருடைய அந்த விமானம் லேண்ட் ஆனதற்கு பிறகு இறங்குவதற்காக இறங்க சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. இவர் கொஞ்சம் நேரம் கேட்கிறார். பயம், பதட்டம் வந்துருச்சு. நிலவில் கால் வைப்பதற்கு பதட்டம் வந்துருச்சு. ஐ நீட் சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மறுபடியும் என்றாங்க. பின்னாடி 10, 9, 8, 7, 6 அப்படின்னு சொல்லி வராங்க. மறுபடியும் ஒரு டைம் கேட்கிறார். மறுபடியும் ஒரு டைம் கேட்கிறார். 1க்கு 2, 3 முறை. மெயினா போனவருக்கு பயம், நிலவில் கால் வைப்பதற்காக. சரி, நீங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னவே இல்ல, கால வச்சார் மனுஷன். என்னவே இல்ல, வடக்குன்னு சொல்லி கால வச்சார். வரலாற்றில் இன்று வரைக்கும் முதலாக காலை பதித்தவர் அவருடைய பேர், துணையாக சென்றவர் அவருடைய பேர் பதிஞ்சு போச்சு. மெயினாக யார் சென்றாரோ அவர் யாருன்னே மக்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. வாய்ப்பு என்பதும் சந்தர்ப்பம் என்பதும் திடீரென்று அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கின்றது. பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் சந்தர்ப்பங்களை வைத்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பனி இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற கட்டளை. சூரா தாஹாவை நீங்கள் படித்தால் உங்களுக்கு இது நீண்ட நெடிய வரலாறு புரியும். அழைச்சிட்டு போகக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70 நபர்கள் இருந்தார்கள். பனி இஸ்ரவேல் மக்கள் எப்போதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தொல்லை கொடுத்தவர்கள், எடக்கு மடக்கா குண்டக்க மண்டக்கா பேசியவர்கள். அதே போன்று அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சோம்பேறித்தனமாக நடந்து கொண்டவர்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு செட் ஆகாத விஷயம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா தனியா நடந்து போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு தானே நான் வர சொன்னேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், எதையாவது ஒன்றை செஞ்சு உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நான் நாடினேன். வேகம் வரமாட்டேன்றாங்க, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதையாவது ஒன்று செய்யணும். என்னுடைய தாட், என்னுடைய லட்சியம் உன் பொருத்தத்தை பெற வேண்டும், உன்னுடைய மன்னிப்பை அடைய வேண்டும். இதுதான் என்னுடைய டார்கெட், இதுதான் என்னுடைய வியூ, இதுக்கு நான் வந்து வர வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியது சூரா தாஹா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே சூரத்து தாஹாவில் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த துவா என்ற பள்ளத்தாக்கு, தூய பள்ளத்தாக்கிற்கு அல்லாஹ் அழைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. இந்த இடம் மிக எல்லா நபிமார்களுக்கும் கிடைக்காத, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேச அழைக்கின்றான். அல்லாஹ் பேச போறான். வஹி என்பது வேறு. இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேச போகின்றார். இந்த தருணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். இது அல்லாஹ் சூரத்து தாஹால இப்படி சொல்றான், வ அன அக்தர்துக, உம்மை நாம் தேர்வு செய்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். செலக்டட் பர்சனாக தேர்வு செய்தோம். வ அன அக்தர்துக, அலச்சி ஃபஸ்தமி லிமா யூஹா, என்ன வழி அறிவிக்கப்படுகின்றதோ அதை நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் பேச போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான். இங்கு செல்லக்கூடிய நேரத்தில் இடை குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் குர்ஆன் பேசுகின்றது. தூய பள்ளத்தாக்குக்கு அங்க போகக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் செருப்போட போனாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, ஃபஹ்லஅனா அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, மூசாவே உங்களுடைய செருப்பை நீங்கள் கழற்றுங்கள், நீங்கள் ஒரு தூய பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள், இங்க செருப்பு போடக்கூடாது, செருப்பை கழற்றுங்கள். இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால், 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே செருப்பு அணிந்து நாகரிகத்தை காட்டிய இஸ்லாமிய சமூகம் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 3500 வருஷத்துக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செருப்பை அணிந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நாகரிகம்! இஸ்லாமியர்கள் எவ்வளவு தெளிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் போற போக்கில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனாங்க. அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கின்றான், பேசுகின்றான். அல்லாஹ் தஆலா, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி இன்ன ஸாஅத ஆதியத்துன் அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா. அப்படியே வரிசையா அல்லாஹ் சொல்லிட்டே போறான். நான் உன்னுடைய ரப், உங்களுடைய அல்லாஹ்,
நீங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, என்னைத்தான் ஏற்றாக வேண்டும், உங்களுடைய தொழுகையை சரியாக நிலைநிறுத்த வேண்டும், பின்பு கியாமத் நாள் மறுமை நாளை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்றான். பேசிக்கிட்டே வந்ததற்கு பிறகு நீண்ட நெடிய அந்த வசனத்திற்கு இப்ப அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புறான். அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களுடைய வலது கரத்தில் இருப்பது என்ன? இவ்வளவு நேரம் அல்லாஹ் பேசியதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிச்ச லாட்டரிய பாருங்க. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். ஒமா தில்க பியமீனிக யா மூசா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவதை அல்லாஹ் கேட்க போகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசுறாங்க, முகாத்தப், நேரடியா பேச போறாங்க. இப்ப பதில் என்ன? எல்லா நபிமார்களும் அஸா வைத்திருந்தார்கள். இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அஸா வைத்திருந்தார்கள். எந்நேரமும் அஸாவோடு இருப்பார்கள். இப்ப அஸா வைத்திருந்த இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. யாரேனும் ஒரு சுன்னத்தை விரும்பினால் தாராளமாக அஸாவை கையில் வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். கலீஃபாக்கள் அஸாவை வைத்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸாவை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் ஹதீஸ்களில். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அஸா வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கேட்கிறான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உம்முடைய வலது கரத்தில் இருப்பது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் என்ன? இது அஸா. அப்படி சொல்லியிருக்கலாம்ல, இது அஸா, இதன பதில், வலது கரத்தில் இருப்பது என்ன, இது அஸா என்று சொல்லி இருக்கலாம். நான் அல்லாஹ் கேட்ட ஒரு கேள்விக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 பதில்களை சொல்றாங்க. 4 பதில் தேவையில்லை, வழவழா குழக்குழா தேவையே இல்லை. அல்லாஹுக்கு எல்லாவற்றும் தெரிந்திருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தெளிவான டாரிஃப் கொடுக்க வேண்டிய தேவை இங்க என்ன இருக்கு? قال هي عصاي اتوكل عليها واهش بها على غنمي ولي فيها مآرب اخرى. 4 பதில்கள். அல்லாஹ்வுக்கு ஒண்ணு தேவையில்லை, ஆனா 4 பதில்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஒரே விஷயம், மீண்டும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானா இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. மறுபடியும் அல்லாஹ் தஆலா பேச சொல்லி சான்ஸ் தருவானா, வாய்ப்பு கொடுப்பானா இல்லையான்றது தெரியாது. கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி எழுப்பினான், 4 பதில்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் தராங்க. قال هي عصاي, அல்லாஹ்வே இது என்னுடைய அஸா, அத்தவக்கஉ அலைஹா, இதை நான் வைத்து இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், வஅஹுஷு பிஹா அலா கனமி, இதை வைத்து என்னுடைய ஆடுகளுக்கு இலைதலைகளை பறித்து போடுவேன், வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, இன்னும் இதை வைத்து எண்ணற்ற பல காரியங்களை நான் செய்து கொள்வேன். 4 பதில்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கேள்விக்கு தருகிறார்கள். ஒரே காரணம், மீண்டும் அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்பி நம்மை பேசுவதற்கு அனுமதிப்பானா அனுமதிக்க மாட்டானா, இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சான்ஸ் மீண்டும் நமக்கு வாய்க்குமா வாய்க்காதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு கேள்வியில் 4 பதில்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு துல்லியமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரா தாஹாவிலே நமக்கு பேசி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் இன்றும் பொக்கிஷமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த ஹதீஸே பொக்கிஷம் என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இர்தனில் ஹம்ஸன் قبل 50, எத்தனை வாய்ப்புகளை நாம் நழுவ விட்டுக் கொண்டிருக்கின்றோம், எத்தனை சந்தர்ப்பங்களை நாம் நழுவ விடுகின்றோம். சில நேரங்களில் திருமணங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை மக்கள் பேசுகிறார்கள். எங்க வாழ்க்கையில ஒரு வாட்டிங்க செய்யுங்க, என்ன டெய்லியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போறீங்க, டெய்லியா இந்த மாதிரி வீடியோ பிடிக்க போறீங்க, டெய்லியா இந்த மாதிரி ஆடம்பரமா ட்ரெஸ் போட போறீங்க, ஒரு வாட்டி செய்யுங்க. திடீரென்று செய்யக்கூடிய அநியாயத்திற்கு இப்படி சொல்லி எப்படி எல்லாம் பேசக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்வதற்கு மனிதன் சான்ஸ் பார்க்கின்றான், சான்ஸ் சொல்றான், சந்தர்ப்பத்தை ஒரு வாட்டி தான் போயிட்டு வந்துரு, செஞ்சிரு, முடிஞ்சு போச்சு, இது மறுபடியும் கிடைக்காது. பாவம் செய்வதற்கு, பாவங்களுக்கு சான்ஸ், தவறுகளுக்கு வாய்ப்பு, இப்படி மனிதர்கள் நம்மை பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்த போதும் கூட ஒரு நல்ல விஷயத்திற்காக அவர்கள் காத்து கிடந்தார்கள். 2 தோழர்கள் கனவுக்காக விளக்கம் கேட்க வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாவா செய்றாங்க அவங்க கிட்ட. அவர்கள் கேட்க வந்தது கனவு, கனவுக்கு விளக்கம் கேட்க வருகிறார்கள்.
ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தஅவா செய்கின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. நன்மையான காரியத்திற்கு சந்தர்ப்பத்தை துணிந்து காத்திருக்க வேண்டும். எப்போது இடம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் அந்த இடத்தில் நாம் புகுந்து விளையாட வேண்டும். நன்மையான விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் என்னுடைய அண்டை வீட்டார்களாக 2 தோழர்கள் இருப்பார்கள். ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். எதிர் வீட்டாராக 2 தோழர்கள் இருப்பார்கள். மத்தவங்களும் இருப்பாங்க சொர்க்கத்துல. ஆனா எந்நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சொர்க்கத்திலும் 2 சஹாபாக்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று தல்ஹா, மற்றொன்று சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா. என்ன செய்தார்கள் இவர்கள்? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு 11 வயது இருக்கும். 11 வயசு. இஸ்லாத்தை தெளிவாக புரிந்திருந்தார்கள். அபூ ஜஹலும் உமையாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டிய நேரம் நபி அவர்களை திட்டிய இந்த விஷயம் பெரியவர்கள் திட்டிவிட்டார்கள் என்று இவர்களுக்கு காதில் வந்து விழுகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகின்றார்கள் என்ற இந்த செய்தி சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்தபோது வாளை எடுத்துக்கொண்டு 11 வயசு, நல்லா கவனிக்கணும், மீண்டும் மீண்டும் சொல்றேன், 11 வயதில் வாளை உருவிக்கொண்டு மக்காவினுடைய அந்த தெருவிலே வெளியில் வந்து, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியது, என்னோடு வாருங்கள், என்னோடு வந்து மோதுங்கள், அவரை நான் வெட்டி விடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வீரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்று தந்தது. பின்பு உஹது போர், இரண்டாவது சஹாபியை பாருங்க. உஹது போர் மிக கடினமான போரில் மிக கடினமான தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் வீழ்த்திய நேரம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான நபர் அல்ல. அன்று அவர் இஸ்லாத்திற்கு எதிரான அணியில் இருந்தார். முஸ்லிம்களை கதிகலங்க செய்தார், முஸ்லிம்களை கலங்கடித்து விட்டார். அந்த நேரத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவரும் அவருடைய படையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரணாக சூழ்ந்திருந்த சஹாபாக்களை தெரித்து ஓடவிட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக நிற்கிறார்கள், பாதுகாப்பு அரண் யாருமே இல்லை. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு தருகின்றான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வந்த ஒட்டுமொத்த ஈட்டிகளும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தை கீறியது, கையை உடைத்தது. ஒரு கை சல்லடையாக ஆகிவிட்டது. வாழ்நாள் முழுக்க, வாழ்ந்த நாள் முழுக்க இந்த கை கையாகவே இல்லை. இப்படிப்பட்ட நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும் சந்தர்ப்பத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், நாளை மறுமையில் இந்த 2 நபி தோழர்களும் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக நபி அவர்களுடைய வீட்டின் எதிரில் இருப்பார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு பெண் தோழியும் பாதுகாத்தார்கள். இதே உஹது போரில் வீரமங்கை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஹது போரில் அவர்களுடைய வீரத்தை பார்த்து பயந்து விட்டார்கள் எல்லோரும். சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கின்றதோ, வாய்ப்பு எப்போது கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் சஹாபாக்கள் அந்த விஷயத்திற்காக துணிந்து அந்த வாய்ப்பை பெற்று நன்மையான காரியத்தை செய்வதற்காக துணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுத்தனின் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் 5 விஷயங்கள் வர இருக்கின்றது. இந்த 5 வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய 5ஐ நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். நம்பர் 1, ஷபாபக கப்ல ஹரமிக, உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதுங்கள். இந்த சபையில பாருங்க, விசுவாசம் எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. வாழ்நாள் ஒட்டு மொத்தமும் இருக்க குறிப்பிட்டு அந்த சென்டர் பாயிண்டை எடுத்து பேசுறாங்க. வாலிபம்,
வாலிபத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், வாலிபத்தை அடைய இருப்பவர்கள் இருக்கிறார்கள், வாலிபத்தை கடந்தவர்களும் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, கடந்தவர்கள் தங்களுடைய வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? கடக்க இருப்பவர்கள் தங்களுடைய வாலிபத்தை எப்படி கடக்க இருக்கிறீர்கள்? கடந்து கொண்டு இருப்பவர்கள் உங்களுடைய வாலிபத்தை எப்படி நீங்கள் செலவழித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக அதைத்தான் ஷபாபக கப்ல ஹரமிக, உங்களுடைய வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பொக்கிஷமாக கருதுங்கள். வயோதிகம் வந்ததற்கு பின்னால் அநேக மக்கள் தொழுவார்கள். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் அதற்கு நன்மை கண்டிப்பாக தருவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தொழுகையில் சில பலவீனங்கள் இருக்கும், அந்த தொழுகையில் சில குறைகள் இருக்கும். நின்று தொழ முடியாது, அமர்ந்தே தொழுதாக வேண்டும். காலை மடக்க முடியாது, காலை இப்படியே வைத்துக் கொண்டு தொழ வேண்டும். எத்தனை எத்தனை பலவீனங்கள் ஏற்படுகின்றது. நீண்ட நேரம் ருக்குவில் இருக்க முடியாது, நீண்ட நேரம் நிலையில் இருக்க முடியாது, நீண்ட நேரம் சுஜூதில் இருக்க முடியாது, நீண்ட நேரம் அத்தஹியாத்தில் இருக்க முடியாது. இத்தனை பலவீனங்களுக்கு இடையில் இந்த தொழுகையை அதற்கு ஏற்றவாறு தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடும். ஆனால் ஒரு வாலிபர் நினைத்தால் 2 ரக்காத்தை ஒரு இரவு முழுக்க நிற்கலாம். முடியுமா? முடியாதா? 1000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில வயோதிகரே நிற்கிறாருங்க. வயோதிகரே 1000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் நிற்கிறார். காலையில போய் சாயங்காலம் வரைக்கும் நின்று 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அதை பெருமையோடு பேசுகிறார். விடுவோமா? யாரு நாங்க வாங்கிட்டோம் இல்ல? ஆனால் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகையில் ஹஸ்ரத் ருக்குவ கொஞ்சம், இந்த ருக்குல இருந்து எந்திரிச்சு சுஜூத் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. சுஜூத கொஞ்சம் அத்தஹியாத் ரொம்ப நேரம் முடியல, வயசானவங்களா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையை நடுநிலை ஆக்கிக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உலக விஷயத்தில், உலகத்தினுடைய சந்தர்ப்பங்களில், உலகத்தினுடைய தேவைகளில் அவர்களுடைய அந்த அணுகுமுறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தில் மட்டும்தான் குறைப்பது. ஆனால் உலகத்தினுடைய விஷயத்தில் இல்லை. நீங்கள் வயதானதற்கு பின்னால் குழந்தை குட்டி வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது என்று சொல்லி சிலர் தாடி வைப்பார்கள். அநேக மக்கள் தாடி வைப்பது வயசானதற்கு பிறகுதான். சொல்லும் போதே சொல்றாங்க இன்னும் காலம் இருக்குங்க, இன்னும் டைம் இருக்குங்க. ஆனா இங்க இஸ்லாம் சொல்கின்றது, உங்களுக்கு எப்போ அல்லாஹ் தாடியை வளர வைக்கிறானோ அப்போ இருக்குங்க. அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருக்கிறான்ல, 14 வயசு 15 வயசு 16 வயசு அரும்பாக முளைக்குது, விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய இஷ்டப்படி 50 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அதற்கு நன்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுங்கள். பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள் வாலிபத்தில் எப்படி பேசுறாங்க? ஓட்டுற பாம்பை மெரிக்கிற வயசு, கல்லு சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசு, ரத்தம் சுண்டுவதற்குள்ளாக 4 காசை பார்த்திடணும். இதை தீனிலும் கொஞ்சம் மாற்றுங்கள், இஸ்லாத்தின் பக்கமும் அதை கொஞ்சம் திருப்புங்கள், இஸ்லாத்தின் பக்கமும் அதை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் ஃபீ இபாதத்தில்லாஹ், நாளை மறுமை நாளையில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழே நிற்பவர்களில் 2வது சாரார் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்தவர். தன் வாலிபத்தை அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கழித்தவர் அங்கு நிற்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பல இளமை சஹாபாக்கள் இருந்தார்கள் நபி அவர்களோடு, பல இளைஞர்கள் இருந்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் ஒவ்வொரு போரை சந்திக்கும் போதும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த போரிலாவது நாம் ஷஹீதாக வேண்டும், இந்த போரிலாவது நாம் ஷஹீதாக வேண்டும், இந்த போரிலாவது நாம் ஷஹீதாக வேண்டும். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் ஷஹீதாகவில்லை. மாற்றமாக அவர் சென்ற எல்லா போரிலும் அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக் கொண்டே இருந்தார். கடைசியில் மௌத்தாகும் போது கூட இதை நினைத்து கவலைப்படுகின்றார்கள். நான் ஷஹீதாக வேண்டும் என்று எத்தனை போர்களில் ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தரவில்லை. அதற்கு பின்னால் காரணம் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய வாள் எதிரிகளால் உடைவதை அல்லாஹ் விரும்பவில்லை. எதிரி அல்லாஹ்வுடைய இந்த வாள் தான் எதிரிகளை நொறுக்க வேண்டுமே தவிர
எந்த எதிரியாலும் அல்லாஹ்வுடைய வாள் உடைவதை அல்லாஹ் விரும்பவில்லை. சென்ற போர்கள் ஒட்டுமொத்தமும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்தான். ஆனால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசை இருந்தது, நான் ஷஹீதாக வேண்டும், ஷஹீதாக வேண்டும், ஷஹீதாக வேண்டும். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலையும் இப்படித்தான் இருந்தது. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்கள். 17 வயதில் உஹது போரில் ஷஹீதாக கிடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மதீனாவிற்கு முஅல்லிமாக வரும்போது அவர்களுடைய வயது 13. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னதாகவே மதீனாவில் இஸ்லாத்தை தழுவிய தோழர்களுக்காக இங்கிருந்து ஆசிரியரை அனுப்புகிறார்கள், நீங்கள் சென்று இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள் என்று. யார் அனுப்புறாங்க? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புறாங்க. 13 வயசு. 13 வயதில் மதீனாவில் இஸ்லாத்தை தழுவிய அந்த தோழர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்க செல்கிறார்கள் என்றால் இவர்களுடைய மார்க்க அறிவு என்ன? 13 வயசுல நம்மளுடைய மார்க்க அறிவு, நம்மளுடைய புரிதல் 60-70 ஆண்டுகள் முடிந்தும் பெருநாள் தொழுகை எப்படின்னு தெரியல, ஜனாசா தொழுகை எப்படின்னு தெரியல, மழைக்காக தொழக்கூடிய தொழுகை எப்படின்னு தெரியல, அத்தஹியாத்து தெரியல, சனா தெரியல, ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் இடையில் ஓடக்கூடிய துஆ தெரியல. 70 வருடங்கள் பர்த் முஸ்லிம், 70 வருஷம். 13 வயதில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள். பர்த் முஸ்லிம் இல்ல, இஸ்லாத்தை தழுவியவர்கள். தன்னுடைய சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் என்று விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து சேர்ந்தவர்கள். பின்பு 17 வயதில் அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை அவர்களுக்கு தருகின்றான், அந்தஸ்தை தருகின்றான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் வருந்துகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தை கொண்டு என்னை சோதித்து விட்டானோ என்று நான் அஞ்சுகின்றேன். ஏனென்றால் உஹது போரில் என்னை போன்று செல்வந்தராக இருந்த முஸ்அப் பின் உமைர் அவர் என்னை விட சிறந்தவராக ஆகிவிட்டார், அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் வருந்தியதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பாயிண்ட சொல்றாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக, உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். வயதான பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கண்டிப்பாக நன்மை உண்டு. ஆனால் உங்களால் இப்போது தஹஜ்ஜுக்கு எழவே முடியாத ஒரு வயது இருக்கிறது, 40 வயசுக்குள்ள இந்த நேரத்தில் எழுந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். மற்ற நஃபிலான வணக்கங்கள், ஃபர்தான தொழுகைகள், நீண்ட நேரம் ருக்கு, நீண்ட நேரம் சுஜூத், நீண்ட நேரம் திராத், இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கும் போதே அதை நீங்கள் செய்யுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஹஜ்ஜினுடைய வயதே இவர்களாக 60ஆக மாற்றிவிட்டார்கள். 60 வயசுக்கு அப்புறம் தான் ஹஜ்ஜு. அதெல்லாம் கடைசி வீடு கட்டி முடிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க பேரன் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க கடைசியா போவாங்க ஹஜ்ஜு. யார் சொன்னது இப்படி? யார் சொன்னது இப்படி? உங்களுடைய வாலிபத்தில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லுங்கள். இருக்கக்கூடிய நாட்களில் எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ, ரத்தம் சூடாக இருக்கும் போதே அவ்வளவு அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை தேடிக் கொள்ளுங்கள். இதற்காகத்தானே வாலிபம், இதுக்குதானே வாலிபத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், வகினாக கப்ல ஃபக்ரிக, உங்களுக்கு ஏழ்மை நிலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வ நிலையை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். நாளைக்கு சதகா செஞ்சுக்கலாம், நாளன்னைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த மாசம் அந்த காசு வரும் அதிலிருந்து செஞ்சுக்கலாம். இன்னைக்கு சதகா செய்யணுன்ற நிலை செஞ்சிருங்க, எடுத்து கொடுத்துருங்க. ஏனென்றால் செல்வம் நம்முடையதல்ல, செல்வம் நம்முடையதல்ல. நாம் இறப்பதற்கு முன்னதாகவே பிள்ளைங்க வந்துடுவாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு. வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்க எப்போ போவீங்கன்னு தெரியாது, ஒரே பிரச்சனையா இருக்கு, இதுல கையெழுத்து போட்டு முடிச்சிருங்க, நீங்க போனா போங்க. செத்த மறு நிமிஷம் மறாவது நாள் பிள்ளைகள் உங்களுடைய வீட்டில் கூடி விடுவார்கள். இந்த வீடு யாருக்கு, அந்த நிலம் யாருக்கு, பாப்பாவுடைய கடை யாருக்கு என்று. செல்வம் நம்முடையதல்ல. நாம் மௌத்தாக 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 அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பில் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் போதே நீங்கள் தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில்
செலவு செய்து கொண்டே இருங்கள். வகினாக கபல ஃபக்ரிக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸிஹ்ஹதிக கபல சுகுமிக, உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். நிறைய மக்களுக்கு பலதரப்பட்ட நோய்கள் வருது. 50 வயசு 60 வயசுல நோய் வந்ததற்கு பின்னாடி இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, சுகர் மாத்திரை போடல அப்படின்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும், 8:30 மணிக்கு சாப்பிடணும், 2 இட்லி தான் 3 இட்லி தான், அல்வா பக்கமே போகக்கூடாது, சக்கரை, எத்தனை கண்டிஷன்கள். ஆனால் இத்தனை கண்டிஷன்களையும் ஒரு பேஷண்ட் அழகாக ஏற்கிறாருங்க. இல்லங்க இப்படிதாங்க, நான் அது சாப்பிடுறது இல்லைங்க, இப்படிதாங்க, என்னைக்காவது இல்ல டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா தடுத்திருக்கிறார், டாக்டர் பர்ஃபெக்ட்டா சொல்லி இருக்கிறார். நான் டீ காஃபி எல்லாம் விட்டு 10 வருஷம் ஆச்சு, நான் இதெல்லாம் விட்டு 15 வருஷம் ஆச்சு, நான் இது எடுக்கிறது இல்லை அது எடுக்கிறது இல்லை. உலகத்தினுடைய ஒரு மருத்துவர் நீங்கள் எத்தனை நாட்கள் வாழ்வீர்கள் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் இனி உங்களுடைய உடல் இருக்கும் வரைக்கும் சரியாக இருக்கும் வேண்டுமானால் அவர் போட்ட கண்டிஷனை இந்த பேஷண்ட் அவ்வளவு அழகாக மதிக்கிறார். ஆனால் என்றாவது ஒரு நாள் குர்ஆனில் இருக்கக்கூடிய இத்தனை கண்டிஷன்களை, உபதேசங்களை, நன்மாராயங்களை, எச்சரிக்கைகளை அதில் ஒன்றை என் ரப் எனக்கு இப்படி சொல்லி இருக்கின்றான், இதனால் நான் இப்படித்தான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று எந்த ஒரு முஃமின் எத்தனை கண்டிஷன்களை பின்பற்றினார் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை கண்டிஷனை எடுத்துக்கிட்டார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார், அல்லாஹ் இந்த விஷயத்தில் இப்படி சொல்லி இருக்கின்றான், இதைத்தான் நான் எடுப்பேன், இதை எடுக்க மாட்டேன், இதை நான் கடைபிடிக்கின்றேன், என் வாழ்நாளில் இருந்த பாவத்தை விட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இனி இப்படித்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொல்றாங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை இந்த தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தினுடைய இந்த விஷயங்களுக்காக, அறநெறிகளுக்காக நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வயதானதற்கு பின்னால், உங்களுடைய பலவீனம், உங்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டதற்கு பின்னால், சில நேரங்களில் சில பேர் கோமால இருக்கிறாங்க, 1 மாதம் 1 மாச காலம் எந்த அமலுமே அவரால் செய்ய முடியாது. சில நேரங்களில் சில வேளைகளில் சிலருக்கு திடீரென்று கண் பார்வை போயிடுது, கால் போயிடுது, கை போயிடுது, ஒரு பக்கம் ஃபுல்லா வாதம் அடிச்சு போயிடுது, இதனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. எத்தனை மனிதர்களை நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம். ஆனால் இப்படி ஏற்படுவதற்கு முன்னதாகவே அவர் நன்மையான காரியங்களை இந்த உறுப்புகளை கொண்டு அவர் செய்திருந்தால் அந்த நன்மையாவது மிச்சமாயிருக்குமா இல்லையா? ஆனால் இது செயல் இழந்ததற்கு பின்னால் அவர் யோசிக்கிறார், நான் எதையாவது இந்த கையை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது சுஜூத் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், நான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று நினைக்கின்றேன். சில நபர்களுக்கு வாயில வார்த்தைகள் வராம போயிடுது, நாக்கு சுழங்கவில்லை. எத்தனை நோய்களை நாம் பார்க்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கின்றார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். நம்பர் 4, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபராஹிக கப்ல ஷுக்லிக, உங்களுடைய ஓய்வு நேரங்களை பொக்கிஷமாக கருதுங்கள், உங்களுடைய பிஸியான ஷெட்யூல் வருவதற்கு முன்னால். எத்தனை நேரங்களில் மனிதன் பேசுகின்றான், டைம் இல்லைங்க, அதுல இருக்கிறங்க, இதுல இருக்கிறங்க, இப்ப முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல இந்த வக்து முடியாது, இல்ல அப்படி முடியாது, இப்படி முடியாது என்று தங்களுடைய வேலை பளுவை காட்டி எத்தனை தொழுகைகளை வீணடிக்கின்றோம் என்பதை பாருங்கள். தொழக்கூடிய ஒரு நபர் கூட அவர் வீட்டுல கல்யாணம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா அவரை பார்க்கவே முடியாது. தொழக்கூடிய ஒரு மனிதர் அன்னைக்கு அவர் வீட்டுல மவுத் அப்படின்னா அவரை பார்க்கவே முடியாது. சில வேளைகளில் வீட்டில் வரக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் தொழுகி விட்டுறார், பிஸியா இருக்காங்க, பிஸி ஷெட்யூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொல்றாங்க, உங்களுடைய ஓய்வு நேரம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷம், இதை பொக்கிஷமாக கருதுங்கள், நன்மையான காரியங்களில் அதற்கு நீங்கள் ஈடுபடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5ஆவதாக சொன்னார்கள், ஒட்டுமொத்த விஷயத்தையும் சேர்த்து சொன்னார்கள், வஹயாதிக கப்ல மௌதிக, உங்களுடைய மௌத்துக்கு முன்னால் உங்களுடைய ஹயாத்தை, உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள்.
உங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் போது, ஒட்டுமொத்தமும் உங்களுக்கு தெளிவாகும் போது நீங்கள் புலம்புவீர்கள், புலம்பலுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. நீங்கள் வருந்துவீர்கள், வருத்தத்திற்கு எந்த மதிப்பும் இருக்காது. கூடுதலா வருத்தப்படுவீங்க. நான் இவ்வளோ புலம்புறேன், நான் இவ்வளோ இறங்கி பேசுறேன், என்னுடைய பேச்சை கேட்க யாருமே இல்லையே, யாரும் இல்லையே என்று வருந்துவீர்கள், வருத்தத்திற்கு வருந்திக் கொண்டே இருப்பீர்கள். எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல பேசுறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம யௌமஇத். அன்றைய தினம் நரகத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு அப்போது புரிய வந்தது. இதுதான் அந்த நாள். அந்த பயான்ல சொன்னாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல படிச்சோமே, குர்ஆன்ல ஓதுனோமே, இதுதான் அந்த தினம். யததக்கருல் இன்சான். அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், எல்லாம் உனக்கு ஞாபகம் வருது. வ அன்னா லஹு ذிக்ரா, என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். 60 வருடம் உனக்கு கொடுத்தேன், 70 வருடம் உனக்கு கொடுத்தேன். அதில் பல சந்தர்ப்பங்களை நன்மையான விஷயத்தை தவிர எந்த பாவமுமே செய்ய முடியாத பல சந்தர்ப்பங்களை உனக்கு அமைத்து கொடுத்தேன். பல நாட்களை உனக்கு அவ்வளவு அழகாக நான் ஆக்கி கொடுத்தேன். எல்லாவற்றையும் வீணடித்து விட்டு இப்போது நரகத்தை பார்த்த பின்னால் யததக்கருல் இன்சான், மனிதன் யோசிக்கக்கூடிய யோசனை, மனிதன் புலம்பக்கூடிய புலம்பல் எந்த பயனும் அவனுக்கு தராது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த 2 சந்தர்ப்பத்திற்கு முன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இந்த 2 விஷயங்களும் வந்துவிட்டால் தௌபாவின் வாசல் அடைக்கப்படும் என்று சொன்னார்கள். தௌபாவின் வாசல், உங்களுடைய சக்கராத்துடைய நேரம் உங்களுக்கு வந்துவிட்டால், உங்களுடைய உயிர் ரூஹ் உங்களுடைய தொண்டை குழியை அடைத்து விட்டால், இப்ப நீங்க மௌத்தா போறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை மேற்கொள்வீர்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடுவீர்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செவிசாய்ப்பீர்கள், சுஜூதில் விழுந்து விட மாட்டோமா என்று ஏங்குவீர்கள். தௌபாவின் வாசல் க்ளோஸ். எப்படி உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அடுத்தவர்களுக்கு துஆ அடைக்கப்பட்டதோ, இதே போன்று தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், சூரியன் மாற்று திசையில் உதிக்கப்பட்டால் உங்களுடைய தௌபாவினுடைய வாசல் க்ளோஸ். எந்த நன்மையான காரியமும் அதுக்கு பின்னாடி அங்கீகரிக்கப்படாது, க்ளோஸ் ஆயிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே அல்லாஹ் தஆலா நமக்கான இந்த வாழ்நாளை, இந்த வாழ்வியலை மிகப்பெரிய ஒரு அருளாக, ஒரு சந்தர்ப்பமாக மிக தெளிவாக நமக்கு புரிகின்றது. இதை தந்திருக்கின்றான், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் ரமலானை அடைய இருக்கின்றோம். இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய மாதம். இந்த ரமலான் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை நம் இடத்தில் கொண்டு வரக்கூடிய மாதம். நாம் பிறரை மன்னிப்போம், பிறரிடத்தில் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவோம். எனவே இந்த மாதத்தை மிக அழகாக கழித்து இருக்கக்கூடிய வாழ்நாளில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிக தெளிவாக நாம் கழித்து அல்லாஹ்விடத்தில் நன்மதிப்பு பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சஹீஹுல் புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் செய்திகள் என்ற தொகுப்பில் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தை ஆசர் அவர்களை நீண்ட நாட்களாக தஅவா செய்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள், புரிய வைத்திருக்கிறார்கள், மார்க்கத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த உரைக்கு ஆசர் அவர்கள் செவி சாய்த்ததே கிடையாது, அதை கேட்டதும் கிடையாது. கடைசியாக அவர் குஃப்ரிலேயே மரணம் அடைந்தார். இந்த மகன் தந்தை என்ற இந்த உறவு நாளை மறுமையில் சந்தித்துக் கொள்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையை பார்ப்பார்கள். இந்த பக்கம் பார்த்தா மகன் நபி, பேரர் நபி, கொள்ளு பேரன் நபி, எல்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இந்த பக்கம் அவர்களுக்கு மேலாக பார்த்தால் அவர்களுடைய தந்தை நரகவாதியினுடைய பட்டியலில் நின்று கொண்டிருப்பார்.
இப்ப இதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதி கலங்கி அழுதவர்களாக மீண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், 1000 இருக்கட்டும், அவர் தப்பு செஞ்சவர் தான், அவர் பாவம் செய்தவர் தான், அவர் உனக்கு மாறான நிலையில் தான் இருந்தார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவர் என்னுடைய தந்தை, அவர் நரகத்திற்கு செல்வதை என்னால் தாங்க முடியாது, அவரை நீ மன்னிப்பதற்கு மன்னிச்சு அவரை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பிவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உருகி மன்றாடுவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பான். இப்ராஹிம், அல்லாஹ் எதை தடுத்து விட்டானோ, எதை ஹராமாக்கி விட்டானோ, எது அல்லாஹ்வினுடைய முடிவு என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ, இந்த முடிவுக்கு பின்னால் ஒரு இறை தூதர் அதை பற்றி கேட்கக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் கேட்பான். நாளை மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய வார்த்தை, எதை அல்லாஹ் தடுத்து விட்டானோ, எதை இனி இதில் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கண்வசம் வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு இறை தூதர் அதை பற்றி பேசக்கூடாது, துஆ கேட்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னதற்கு பின்னால் கவலை தாங்க முடியாமல் மீண்டும் 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 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தும் விதமாக ஆசர் அவர்களை அல்லாஹ் தஆலா கழுதை புலியாக மாற்றி நரகத்தில் தூக்கி வீசுவான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். புகாரினுடைய அடிக்குறிப்பிலே நீங்கள் பார்க்கலாம். கழுதை புலியாக அல்லாஹ் தஆலா மாற்றியதற்கான காரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளிலேயே கழுதை புலி ஒன்றுதான் சுதாரிப்பு இல்லாத மிருகம். சுதாரிப்பு இல்லாத விலங்கு எத்தனை முறை அதற்கு போதனை செய்தாலும், எத்தனை முறை ஒரு தெருவில் அடி வாங்கினாலும், எத்தனை முறை அதை நாம் ஒரு நோகடித்தாலும் மீண்டும் மீண்டும் அது வந்து கொண்டே இருக்கும். எந்த சூடும் இல்லை, சொர்ணையும் இல்லை என்றாலே இது கழுதை புலிதான். இது போன்றுதான் ஆசரிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல முறைகள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தும், குர்ஆன் ஹதீஸை புரியும்படி பேசியும், அல்லாஹ்வை பற்றி எச்சரித்தும், மறுமையை பற்றி எச்சரித்தும், கழுதை புலியை போன்று அதை கண்டு கொள்ளாமல் சுதாரிப்பில்லாமல் இருந்தார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அல்லாஹ் கழுதை புலியாக மாற்றுவான். இன்று நம்மில் நாம் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வோம். நாம் முஸ்லிமாக இருக்கிறோமா, முஃமினாக இருக்கிறோமா, கழுதை புலியாக இருக்கின்றோமா? சுதாரிப்பில்லாத மிருகத்தை போன்று பல ஹதீஸ்கள் நம்மை கடந்து செல்கின்றது, குர்ஆனுடைய வசனங்கள் நம்மை கடந்து செல்கின்றது, எத்தனை எத்தனை படிப்பினை சம்பவங்கள் நம் கண்ணுக்கு முன்னால் கடந்து செல்கின்றது. பல ஜனாசாக்களோடு நாம் செல்கின்றோம், பல மௌத்துகளோடு நாம் இருக்கின்றோம், கபர் வரைக்கும் செல்கின்றோம். இந்த சுதாரிப்புகள் எல்லாம் நம்மை மாற்ற வேண்டும், நம்மை திருத்த வேண்டும், நம்முடைய பாவங்களை எடுத்துவிட்டு நன்மையாளரின் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்திற்கு அடிமையாக இருப்பதை விட்டுவிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக மாற வேண்டும். ஷைத்தானை பின்பற்றுவதை விட்டு அல்லாஹ்வை பின்பற்றுபவர்களாக மாற வேண்டும். இந்த சுதாரிப்புகள் நம்மை மாற்றவில்லையானால், நம்மை திருத்தவில்லையானால், நாளை நரகில் இருந்து அல்லாஹ்வை தவிர நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை மிக அழகாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுபவர்களாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.